ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொம்பளைக்குன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம். இவன் ஓடி வந்து என்னை பற்றி கேட்டீங்களா, என்னை பற்றி கேட்டீங்களா. முருகர் சாங் நீங்கள் போட்டிங்களா, அது பாடும்போது ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. கோவில் உள்ளே போயிட்டு நம்ம மனசார சந்தோஷமாக வேண்டிட்டு. இல்லை சீனியர் நீங்கள் அதுக்காக மரியாதையாக வெயிட் பண்ணேன். இல்லை பரவாயில்ல, இருந்தாலும் என்னோட நீ தான் பாப்புலர், அதனால ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் வராங்க, டெய்லி வராங்க, பார்க்குறாங்க. பிகாஸ் அவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. Chennai is one of my favorite places due to the warmth of its people. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் 50 வயசு இல்லை, 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு சார். துரை சார் அண்ட் எல்லாரையுமே, ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ரொம்ப சவுண்டான ஒரு ஃபில்ம். ஃபைட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஸ்கிரிப்டை அவர் ஃபோன்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஷூட் பண்ணி காட்டுவார். எல்லாருக்கும் வணக்கம் சார். டைரக்டர் சாரோட இது 2வது படம், ஹீரோ சாரோட இது முதல் படம். எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது சார் உங்க கூட பண்றதுக்கு. ரொம்ப யோசிச்சு தான் இருந்தோம். ஆனா ஒரு ஷாட்டுக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்த கோஆபரேஷன் எங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு இடமும் விஷுவலா அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஜார்ஜியாவில இருந்து இங்க ஜெய்ப்பூர்ல இருந்து எவ்வளவு இடங்கள்ல ஷூட் பண்ணிருக்கோம். எல்லா இடத்துலயும் எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருந்தது, அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுன்றது இந்த ஹோல் டீமும் அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிருக்கு. விஷுவலா அது தியேட்டர்ல பாக்குறதுக்கு நாங்களே ரொம்ப ஆர்வமா இருக்கோம், இவங்களும் ஆர்வமா இருக்கிற மாதிரி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். துரை சார் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கொடி படத்துல வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய இடத்துல பார்த்துட்டு நீங்க நல்லா பண்றீங்க, நல்லா வருவீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் அடுத்து லீடர் படத்துல வந்து கூப்பிட்டு நீ வந்து ஒரு ரோல் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சாங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் லெஜண்ட் சார், நீங்க உண்மையுமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார், எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். சினிமால வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணா டெடிகேஷனா இருந்தா ஜெயிக்கலாம்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். எனக்கெல்லாம் வந்து நான் வந்து நீங்க வந்ததுல இருந்தே எல்லாரும் கூட ஃபைட் பண்ணிருக்கேன் சார். அவர் ஒரு நாள் வருவாரு, அன்னைக்கு எல்லாரும் கை தட்டுவீங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஆக்ஷன் டீசர் பார்க்கும்போது எப்படி இருந்தது, வேற மாதிரி சார், வேற மாதிரி. அதே மாதிரி வந்து ஜிப்ரான் அண்ணா அந்த முருகர் சாங் நீங்க போட்டீங்களா, அது பாடும்போது ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. கோவில் உள்ள போயிட்டு நம்ம மனசார சந்தோஷமா வேண்டிட்டு நம்மளோட நினைச்சதெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் அந்த பாட்டு உண்மையிலே வேற லெவல் சூப்பரா பண்ணீங்கன்னா. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்தடுத்து எப்படி வந்து நிறைய ஹீரோஸ் பண்ணும்போது அவங்க கூட ஒரு காமெடியான டிராவல் பண்ணிட்டே வருவாங்களோ, அந்த மாதிரி லெஜண்ட் சார் உங்க கூட டிராவல் பண்ண ஆசைப்படுறேன். அந்த ட்ரெயினை தவிர எல்லாத்தையும் டிராவல் பண்றேன், ஏன்னா அது பயங்கரமா இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்லை சீனியர் நீங்கள் அதுக்காக மரியாதையாக வெயிட் பண்ணேன். இல்லை பரவாயில்ல, இருந்தாலும் என்னோட நீ தான் பாப்புலர், அதனால ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துற விதம் கவிஞர் வாலி சொன்ன மாதிரி ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட ஒரு நாள் தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனா எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சரணாஸ் ஒரு பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது, அதை நான் சொல்லிருந்தோம். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓல கிடையாதா தம்பி, வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரே பல தடவை அவர் ஆக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன் 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திட்டே இருந்தாங்க. அண்ட் லெஜண்ட் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. அவங்க ஊர்லதான் நாங்க ஷூட்டிங் போறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, எடுக்கிற கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேட்லயும்
ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலே லீடர் சரவணா அண்ணன் மட்டும்தான். அதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இட் வாஸ் a wonderful experience எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரை செந்தில் சாரோட எல்லா படங்களும் பார்த்திருக்கேன். பட்டாஸ் எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒண்ணு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்ட்ல இருந்தா கூட எனக்கு தெரியாது. அதை கத்து கொடுத்தது அவர் தான். இப்போ திருப்பி திருப்பி பாக்குற ஒரு படம் அது. சோ இந்த படம் வந்த போது அவரோட டைரக்ஷன்ல பண்ணணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பத்தி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில ஜாலியா நான் ஜெய்ப்பூர் சுத்தி பார்த்தேன் சந்தோஷமா. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், என்ன ராணி மாதிரி பாத்துட்டாங்க. such a lovely heroine also. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். such a darling she is. all in all wonderful experience. and ஜிப்ரான் சார் உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்துல எத்தனையோ டெக்னீஷியன்ஸ்களுக்கு என்ன மாதிரி நான் ஒரு டெக்னீஷியன் தான் கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்கள அவ்வளவு தங்கமா பார்த்துட்ட லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்ல, நீங்க வாழ்க்கையில் எடுக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு அந்த லீடருங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் சார். நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் கண்டிப்பா. சோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். லெஜண்ட் அங்கிள் அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். இப்போ நீங்க வந்து அந்த டீச்சர்லயே பார்த்திருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கிளிஃப் மேல நின்று நிற்போம். ஸோ அப்போ லெஜண்ட் அங்கிள் வந்து எங்களை காப்பாற்றும் போது அவங்க ஆக்சுவலா ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஆனா எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் சாமுக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எங்களுக்கு டைலாக் எல்லாம் மறந்துருச்சு. அவங்களோட பெஸ்ட் ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸ்ல பார்த்தேன். அந்த ட்ரெயின்ல ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடயே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அங்கிள். ஆனா நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனா இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, பட் இவ்வளவு ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கு. நான் இந்த படத்துல நடிச்சேன். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்க பாட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். And ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் அங்கிள். நன்றி. எத்தனாவது படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5வது. 5வதா? எங்க தயவு செய்து கை தட்டுங்க. 5வதுல நம்ம என்ன பண்ணிருந்தோம் நினைச்சு மட்டும் பாருங்க. ஸ்டேஜ்ல பேசுற வீடியோ அப்படி கரெக்டா மார்க்ல நின்று நம்மளாம் ஸ்கூல்ல டீச்சர் திட்டம் வெளியே நின்று இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு அழகா அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா நீ அங்கிள் ஆண்டின்னு கூப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்றாங்க, ஐயோ ஹீரோயின்லாம் பயப்படுறாங்க, ஐயோ என்ன அப்படி கூப்பிடுறது அப்படின்னு. சூப்பர் தங்கம், லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. செம்மையா பேசுறீங்க. இன்னும் நீங்க கலக்கணும். எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். Good evening everyone. I'm happy to be a part of this movie. Shooting spotல நான் நிறைய லேர்ன் பண்ணேன். So thank you director uncle and thank you legend uncle. Thank you to EL. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃப்ரீ டைம் அப்போ நானும் ELம் நிறைய கேம்ஸ் விளையாடி இருக்கோம், புக்ஸ் ரீட் பண்ணிருக்கோம். So thank you EL. Thank you to everyone. Thank you. சாங்ல இருந்து நான் உங்க பெரிய ஃபேன், ஏற்கனவே பெரிய ஃபேன். லைக் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஜிப்ரான் சார்னா, கண்டிப்பா ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது எல்லா சாங்லயும் அழகா கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நான் இன்னைக்காவது நான் டைரக்ட் பண்ணா கண்டிப்பா உங்களால நான் மியூசிக் டேரக்டரா இருப்பேன் சார். இது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பாக்யராஜ் சார், பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். பாக்யராஜ் சார் பத்தி ஒரு சொல்லணும்னா, என்னோட 2வது படம் தாயம் சொல்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தாயம் பண்ணேன். ஸோ அந்த படம் அப்போ நான் சாரை போய் மீட் பண்ணேன்.
பார்த்திபன் சார் மூலியமா எனக்கு பேர்ச்சியும். ஸோ அதனால போய் நான் இன்வைட் பண்ணும்போது நான் வரேன் அப்படின்னாரு. சாந்தனு கிட்ட சொன்னேன், அப்பா வராருன்னா என் படத்துக்கே அவர் வந்தது இல்லை, எப்படி உங்க படத்துக்கு வராருன்னு. ஸோ அது மாதிரி எனக்கு மட்டும் இல்ல, வளர்ந்து வர பல டெக்னீஷியன்ஸ் வந்து சப்போர்ட்டா இருக்கிற ஒரே லெஜெண்ட் அப்படின்னா நீங்க தான் சார். அந்த லெஜெண்ட்க்கு அப்புறம் நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெஜெண்ட் சார். ஸோ எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும். தேங்க்யூ. And Yel, thank you so much for mentioning, and very very happy, Matthew brother, thanks for mentioning. And எல்லாமே ஒரு ஃபேமிலியா இருந்தோம், நிறைய இடம் டிராவல் பண்ணோம், ஜார்ஜியா போனோம், ஜெய்ப்பூர் போனோம். உண்மையா சொல்றேன், பெரிய ப்ரொடக்ஷனாலே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். என்னன்னா பெரிய ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணணும் தான் இருக்குமே தவிர யாருமே பெருசா கவனிக்க மாட்டாங்க. இந்த படத்துல எந்த இடத்துலயும் எனக்கு எந்த குறவும் இல்லாம நல்லபடியா பாத்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரி உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் சார். And DOP sir, thanks for your honest review. நான் எப்பயுமே படத்துல வந்து என்னோட வெற்றி எப்போ பார்ப்பேன்னா, நான் படம் ஷார்ட் முடிச்சு டைரக்டர் சொல்லும் போதும், படம் முடிச்சு எடிட்டர் சொல்லும் போதோ, இல்லைன்னா வந்து கேமராமேன் சொல்லும் போது தான் நான் நம்புவேன், ஓகே நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்க சொன்னதால நான் நம்புறேன் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட். நிறைய பேரோட மெனக்கடல் இருக்கு. நான் மென்ஷன் பண்ணது 4-5 பேர் தான் இருக்கலாம். பட் இந்த படம் வந்து ஒரு முழுமையான பேக்கேஜ். எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய 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 வெற்றி அடையணும். அது உங்க கையிலயும் இருக்கு. நன்றி என்னோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் போய் பார்த்துட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்டா, அவ்வளோ கிளாரிட்டி இருக்கு இந்த படத்துல, எல்லா கேரக்டர்ஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லி முடிச்சு ஒரு 4வது நாள் நம்ம நிக்கில் ஃபோன் பண்ணி துரை செந்தில் சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு ஷாம் சார் அப்படின்னும் போது, யோ சும்மா காமெடி பண்ணாதியா நீ வேற, அப்படி இல்லைங்க சீரியஸாவே மீட் பண்ணணும்னு சொல்றாரு, அடுத்த படத்துல உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிற போது ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். நானே போய் பாக்குறேன், நிறைய இல்ல டைரக்டரே வந்து மீட் பண்றேன்னு சொல்றாரு. அதே மாதிரி செந்தில் சார் வந்தாரு, வந்து பொதுவா பேசணும். அதுக்கப்புறம் கதை இதெல்லாம் நான் பெருசா கேட்டுக்கல. காரணம் என்னடான்னா, ஐ நோ இஸ் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல எந்த டவுட்டே இல்லை. ஏன்னா அவர் எடுத்திருக்க எல்லா படத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கும், அதை மீறி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமா பிளாட்ஃபார்மை வந்து ஒரு தரமான ஒரு வே யூஸ் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ் துரை செந்தில் சார். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம நான் ஆல்மோஸ்ட் 40-45 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டரா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டப்பிங் போகும்போது பொதுவா டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அசோசியேட் டைரக்டர் வச்சு டப்பிங் பண்ணிடுப்பா, ஃபைனலா வந்து பாக்குறேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்துல நான் டப்பிங் போகும்போது இது யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா சார். பட் your responsibility, your discipline, your seriousness, பொதுவா சொல்லுவாங்க a true leader is a person who creates more leaders than followers. அந்த வகையில நம்ம லெஜெண்ட் சரவணன் சார் சொல்லலாம். அவரு இப்ப தூத்துக்குடி போகும்போது அவருக்கு பின்னால அந்த ஊரே வந்து அப்படி வந்து நிக்குது. ஐ மீன் ஆச்சரியமா இருந்தது, அவ்வளவு பேர் வராங்க, டெய்லி வராங்க, பாக்குறாங்க. பிகாஸ் அவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, அவ்வளவு என்கரேஜ் பண்ணிருக்காரு, அவ்வளவு பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ டு மீ இஸ் ஒன் ட்ரூ லீடர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சரவணன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு நம்மலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு சரவணன் சாரை பாக்குறோம். பட் நான் நடிக்கும் போது ரொம்ப ஒரு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளவு ஜோக் சொல்லுவாரு, அவ்வளவு சென்ஸ் ஆஃப் ஹியூமரான ஒரு பர்சன். பட் he has a very very big vision in life. அந்த விஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிசினஸ் எவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ். அதே மாதிரி இப்போ சினிமால கால் எடுத்து வச்சிருக்காரு. இது 2வது படம். கண்டிப்பா உறுதியா சினிமால தான் இருக்க போறாரு. கண்டிப்பா இஸ் கோயிங் டு கிரியேட் a lot of movies. அவரோட ப்ரொடக்ஷன் மூலமா நிறைய டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்காரு. ஸோ லெஜெண்ட் சார்,
உங்க மாதிரி ஒரு விஷனரி நம்ம தமிழ் சினிமாக்கு ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் கம் இன் டு அவர் சினிமா அண்ட் என்கரேஜ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மற்றபடி டெக்னீஷியன்ஸ் சொல்லணும்னா, இன்ஃபேக்ட் செந்தில் சாரோட படம் ஏன் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னா, the way he chooses his technicians, like சரவணன் சார், வெங்கடேஷ் சாரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், கிப்ரானா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அந்த படத்துக்கு என்ன தேவையோ, யார் தேவையோ அது மட்டும் தான் நடக்கும் இங்க இந்த லாபியில. நீங்க இன்ஃபுளுசஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ எதுவுமே நடக்காது. என் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணுவாருன்னு உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில லீடர்ல எனக்கு ரோல் கொடுத்து என்னை நடிக்க வச்ச செந்தில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்றாங்க. அப்பதான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிசினஸ் இல்ல பிரதர், இது ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறாரு. செட்டுக்கு வந்தா கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வரதுக்குள்ள அதை பண்ணு இதை பண்ணு, நம்மளுக்கு அதை பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட் இதுல உண்மையிலே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜெண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தா இவர் என்னடா சரி ஏதோ வந்து ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாம என்ன கோ ஆர்டிஸ்டா என்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அதனாலதான் சரி, யார் வேணா பணம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்க என்ன அவர் பேச சொல்லலாம் வந்து பேசல, இது உண்மையை சொல்றேன். அந்த மனுஷன் கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்ப அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒண்ணு இப்ப வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலங்க. அந்த ஊருக்கு போனாதான் தெரியுது இது ஒரு பரம்பரையா பணக்காரர். எப்படின்னா அந்த ஊர்ல ஒரு வீடு, அந்த வீட்டுல நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்கிறேன், வீடு இந்த மாதிரி செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார், அவரு கட்டினாரு, ஆனா 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. அப்படியே தலையெல்லாம் சுத்திட்டு இந்த மாதிரி வீடு. ஆனா ஒண்ணுங்க, அந்த வீட்டுல அவரோட பெட்ரூம்ல அங்க போய் படுத்துட்டு பாக்குறேன் ஒண்ணு புரியுது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறாங்க, சுத்தி 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 எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே. டைனிங் ஹால் போய் பாக்குறேன், டைனிங் ஹால்ல ஒரு கட் அவுட், பாத்ரூம் போற அங்க ஒரு கட் அவுட். பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, எங்க ஐயா இது உள்ள வந்ததே இல்லை, நீங்க வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாரு இன்னைக்கு காலையில, ரொம்ப நன்றின்னாரு. என்னடா இது, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. நான் பெருசா அப்ப இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெரியல, இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க, வரவே இல்லை. எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இந்த வில்லேஜ்ல? இது விஷயம் என்னடானா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு, இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு, அதுவே பயங்கரமா இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்க அப்பா கட்டி இருக்காருங்க, அது பார்த்தா ஒரு 1956 மாடல், அதுவும் பழமரமா. அப்ப நான் கட்டின இல்லைங்க, அதுதான் 3வது தெருல நீங்க தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. சோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாம ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்கிறியா இல்லையா? ஒண்ணுதான் சொல்றேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்ட் தான். அதனாலதான் வியாபாரத்திலையும் பெருசா இருக்காரு. லீடர் வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகும். அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்ல. எப்படி இருந்தாலும் ஒரு படத்துல ஒரு ஹிட் சாங் எப்படியா கொடுத்துடணும்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனா இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்ப இருக்கிற நிலைமையில, அதுல இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நீங்க பார்த்தாலே போறோம். இது இல்லாம
மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் தெலுங்குல எல்லாம் இருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஸோ தெலுங்கு பிச்சுக்குச்சுன்னா ஒரு 1000 crores ஆயிடும். சின்ன போடுறது பெரிய ஃபிகரா போடுவோம். ஓகே, ஹாப்பி குட் நைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின். பை 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 சார். பாக்கிறேன் சார். உன்னை மறந்துட்டேன் சார், ரொம்ப நாள் ஆளை காணும். ஓகே பை நிக்கில், பை பை. ட்ரெஸ் எங்கம்மா ஒண்ணு? ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொம்பளைங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம். இவன் ஓடி வந்து கேட்க, என்னை பத்தி கேட்டீங்களா, என்னை பத்தி கேட்டீங்களான்னு. நீங்க அங்க மட்டும் தான் கேட்பீங்கன்னு தெரியும்னு, வேற எதுவுமே சொல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. குட் நைட். ஒன்னு நான் அப்புறம் பார்க்கிறேன். Oh God, finally I have come on stage. Thank you so much for that. So எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And I hope all are doing good. So once again back in Chennai, and Chennai is one of my favorite places due to the warmth of its people. Of course, food, dosa, idli, sambar, botte, Colombo, and many more. And of course, the that cinema culture that thrives here. I just love that. So I love Chennai for multiple reasons. And today we all have gathered here for the pre-release event, and I have had this opportunity to meet my entire cast and crew over here once again. So thank you so much. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அத வாழ்க்கையோட தத்துவமா வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு அதையே தான் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். கணேஷ்ல இருந்து எல்லாருமே வந்து அவரை பத்தி அவ்வளவு பிரமாமா பிரைஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடித்தது, அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமா துணிஞ்சு செய்யணும். யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாது. அதை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனா 50 வயசுல 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அது இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றதுங்கிறது பெரிய சமாச்சாரம். இந்த டைட்டில் லெஜெண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டில் ஒரு சென்டிமெண்டா அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். சாந்தனு பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சாதாரணமா சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னன்னா அவர் எப்பவுமே நல்ல டெக்னீஷியன்ல வச்சு பிரமாமா எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவாரு. இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கருத்தா இருக்கும் அவருக்கு. ஆனா கண்டிப்பா செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் பூரா ஜிப்ரா வந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பூராமே வந்து திறமையான ஆட்களா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பா பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லர் போடும் போதெல்லாம் அவ்வளவு ஆர்வமா உற்சாகமா அவ்வளவுதான் பிரமாதமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கே எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே ஏதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்குங்கும் போது துரை செந்தில்குமார் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கல்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர் வர்றது வந்து சினிமால வந்து மேலும் மேலும் வந்துகிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கும், எத்தனையோ பேருக்கு உதவியா இருக்கும்.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட டீமுக்கு நான் சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெஸ்லி, பாலா, ஆண்ட்ரியா, சந்துரு எல்லாருக்கும். பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் வந்து அவங்க யாருமே ஒழுங்கா தூங்கல. ஏன்னா டெக்னிக்கலி ஃபுல் லென்த் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணுறோம். 2 படம் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு, பைக்கர் ஃபில்மும் லீடரும். ஸோ அதனால என்னோட டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட மியூசிஷியன்ஸ்க்கும் அண்ட் சிங்கர்ஸ்க்கு எங்களுக்கு ரிஹர்சல் பண்ண ரொம்ப ஷார்ட் டைம் தான் கிடைச்சது. அண்ட் பாடும்போதெல்லாம் டென்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ தே டிட் அ கிரேட் ஜாப். அப்போ நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எல்லாம் முடிச்சிடுறேன். விவேக சார் அண்ட் மோகன். அதாவது நாங்கள் லிரிக் எழுதிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டோம், இந்த இடத்துக்கு போனா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தெரியும் போது நான் ஃபோன் பண்றேன் 2 பேரும். ஏன்னா தேங்க்ஸ், அந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு சிக்கலா இருக்கும், அதை அழகா எடுத்து கொடுத்து பண்ற ஒரு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு. உங்ககிட்ட வந்துட்டு அப்பாடா சாங் சேஃப் அப்படின்னு. தேங்க் என்னோட டீமுக்கு அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், திங்க் மியூசிக். சந்தோஷம். ஓகே, ஏன்னா வாகேஸ்வராலேருந்து ஐ பீன் டிராவலிங் அண்ட் எனக்கு இது ஆக்சுவலி அவருக்கு தெரியுமான்னு தெரியல, சோலோவா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடி ரிலீஸ் ஆகுறது, அதுவும் திங்க் மியூசிக்ல இருக்கு. அண்ட் நாங்க திங்க் டிவைன் கொரோனா டைம்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஓடி ஓடி உட்கழந்த சாங் இன்னைக்கு கோயில் எல்லாம் பிளே ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் இது அப்படியே அமைஞ்சது டைரக்டர்னாலதான். இப்போ என்னோட வாய்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பண்றேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இன்னொன்று டெக்னிக்கல்லி நான் ஐ ஷுட் தேங்க் மை சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் சார், துரை சார் அண்ட் எல்லாரையுமே. ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ரொம்ப சவுண்டான ஒரு ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு, சீக்கிரம் முடிக்கணும் சாரும் சொல்லிட்டாங்க. லீடர் என்னோட 6வது படம். முதல்ல என்னோட டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சாரி கொஞ்சம் ஸ்பீடா போறேன். என்னோட டீமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம், ஜிவி குமார் சார், பக்ருதீன், விஜய், உலகநாதன், பாஸ்கர், வினோத், பாலாஜி சார், ராஜன் சார், கோபி, தோஸ்த், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா த்ரூ அவுட் இந்த 2 years அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கு. அது கூட எனக்கு டைலாக் ஹெல்ப் பண்ண அருண், ஆக்டிங் கோச்சா இருந்த ராஜேஷ், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டீம் சப்போர்ட் இல்லாம நான் இதை பண்ணிருக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முதல்ல ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரை நானும் சாரும் இந்த ப்ராஜெக்ட் டிசைட் ஆனவுடனே ஃபர்ஸ்ட் பிக் பண்ணது ஜிப்ரான் சார் தான். 2 பேருமே ஒரே டைம்ல 2 பேர் மைண்ட்ல இருந்து வந்த ஒரு நேம் தான் ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரோட இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவரு நான் போன் பண்ணுவேன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரே கூப்பிடுவாரு. நான் அப்பதான் போன் பண்ணி நினைச்சிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நான் நினைக்கும் போது அவரு கூப்பிடுவாரு. இப்படியாக எங்க 2 பேருக்குள்ள ஒரு டிவைன் இது மாதிரிதான் அது போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நான் ஷூட் பண்ணும் போது ஒரு முருகர் பாட்டு வேணும்ன்ற மாதிரி என்னோட ஏடி கிட்ட நான் சொல்லிட்டு இந்த முத்தை திரு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு அது தோணுச்சு. ஸோ அந்த பாட்டு ஆனா நான் பவர்ஃபுல்லா வேணும்ப்பா எனக்கு. ஏன்னா பழைய சாங் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. அப்ப அதை தேடி பார்த்துட்டு அவன் ஒரு வீடியோ எடுத்து காட்டினா எனக்கு சவுண்டிங்கா சூப்பரா இருக்கு, இதுதான் கரெக்ட், நான் இதுதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அது ஜிப்ரான் சார் வந்து அவரோட இதுக்காக போட்டிருந்தாரு. அது ஸ்பிரிச்சுவல் இதுன்னு சொல்லி அவர் ஒரு திங்குக்காக ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அவரோட இருந்தது. த்ரூ அவுட் த ஃபில்ம் அவரோட ஒர்க் வந்து பயங்கர எலிவேட் பண்ணிருக்கு இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம் உங்களோடது. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் வெங்கடேஷ் அண்ட் ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ண முடியாது. பட் அவங்களோட 200% இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. வெங்கடேஷும் சரி, துரையும் சரி. நல்ல நண்பர்கள் அமைகிறது வரம். அவங்க கூட வேலை செய்யறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் எனக்கு கருத்து கேட்டா நம்மள கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கருத்து கேட்கும் போது கரெக்டா ஒரு கருத்து. தோட இன்னும் ஒரு படி மேல போய் வடிவேல் ஸ்டைல்ல ரணகலமா பேசி என்ன அள வைப்பாரு. அந்த லெவலுக்கு அவரோட கருத்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்க 2 பேருக்கும். எடிட்டர் பிரதீப்,
ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, ரெண்டு பேருக்கு என்னோட நன்றி. அவங்க ரெண்டு பேரும் ஒரு டைரக்டரோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ல நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் அவங்க ரெண்டு பேரோட அசோசியேட் பண்ணது எனக்கு அவ்வளவு பெரிய இதா இருந்தது. பிரதீப் வந்து ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த படத்துக்குள்ள அவர் என்ன பண்ணுன்றத அலோவ் பண்ணி அங்கிருந்து அவரோட விஷனை உள்ள எடுத்துட்டு வருவாரு. அந்த ரெண்டு படமா எனக்கு அது பண்ணி கொடுக்குற பிரதீப்க்கு வந்து ரொம்ப நன்றி. கூடவே பாலாவுக்கு ஒரு தேங்க்ஸ். த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஒரு நல்ல டெக்னீஷியனா வர்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு 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 எடிட்டரா வரக்கூடிய இது இருக்கிற ஒரு தம்பி பாலா. மகேஷ் மாஸ்டர் கருடன்ல இருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் நாங்க ஒர்க் பண்றோம். அந்த ஸ்கிரிப்டை அவர் போன்லயே எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஷூட் பண்ணி காட்டுவாரு. அதுதான் வந்து அவர் டீமோட அவர் அதை அச்சீவ் பண்றதுதான் ஃபைட்டை வந்து பெட்டரா டெலிவர் பண்றதுக்கான ஒரு இதுவா அமைஞ்சிருக்கு. தோட்டத்துக்கு கூட்டு போயிட்டு இங்க சில மரக்கன்றுகள்லாம் இருக்கு. 15 வருஷம் இதை கரெக்டா பராமரிச்சுட்டு வா அப்படின்னாரு. அவன் 15 வருஷம் பராமரிச்சான். அதுக்கப்புறமா பார்த்தா அங்க தோட்டம் காடா மாறி இருந்தது. அந்த காட்டுல உயர் ரக மரங்களும் பழங்களும் நிறைய வந்துச்சு. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இப்படி ஒண்ணு யாரு வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு பேரும் புகழும் அதனால கிடைக்கிற பணமும் கிடைச்சது. இதுக்கப்புறமா அவன் திரும்பவும் அந்த குரு கிட்ட வர்றான். குரு கேட்கிறாரு, பேர் புகழ் பணம் எல்லாம் கிடைச்சதான்னு கேட்டாரு. கிடைச்சது குருவே, ஆனா எனக்கு ஒரு 3 நாள் நான் அந்த வேலையை நீங்க சொன்ன 15 நாளும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச வேலையை இந்த இதுக்கு நடுவுல ஒரு 3 நாள் செய்யாம இருந்தேன். அப்ப எனக்கு தோணுச்சு, இது எல்லாத்த விடவும் தினமும் காலையில செய்யற அந்த வேலை, அந்த உழைப்பு தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் குரு கிட்ட. அப்ப அவர் சொன்னாரு, இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஞானம். வாழ்க்கையில அது பாலபத்ரா சார் சொன்னாரு, பேர் புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும், அது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸ். நம்ம தினம் தினம் காலையில எந்திரிச்சு நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறது மட்டும்தான் இங்க சந்தோஷம். அதை நான் அவர்கிட்ட விஷயமா கேட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதை வாழ்க்கையில பார்த்துட்டு சார்கிட்ட அவர் வந்து தினம் தினம் அதை வந்து ஒரு அந்த உழைப்பை வந்து அவ்வளவு ரசிச்சு பண்றாரு. காலையில வராரு, சீக்கிரமா சாயந்தரம் போறாருன்றது வெறும் வார்த்தை கிடையாது. அவர் அந்த வேலையை சந்தோஷமா செய்யறாரு. அந்த உழைப்பை தான் நாங்க எல்லாரும் போட்டிருக்கோம். அந்த உழைப்பு தான் லீடர், அந்த லீடர் தான் லெஜண்ட் சார். இங்க எல்லாரும் 2 வருஷமா உழைச்ச அந்த படம் ஏப்ரல் 3 ஸ்கிரீனுக்கு வருது. எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு சினிமா மாணவனா நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்திலும் அதை அப்ளை பண்றேன். ஒவ்வொரு படத்துலயும் இந்த படம் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன நான் மாத்திக்கணும் இல்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றதை நான் கத்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.